வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்டு இருந்தோம். அந்த வகையில் தாலுகா ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், அதாவது அலுவலக உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு எக்ஸாம்ஸும் இல்லாமல் உங்களுக்கு டேரெக்டாக வந்து குரூப் 4க்கு ஈக்குவலான சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூ பேஸ் பண்ணி உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். எல்லாமே டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலரி பொறுத்த வரைக்கும் 20,000 அதிகபட்சம் 50,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து ட்ராவலிங் அலவன்ஸு, டெய்லி அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 22,000 பக்கமாக கிடைக்கும். லாஸ்ட் டேட் 4/1/2024. ஸோ அதாவது நெக்ஸ்ட் ஜனவரியில் 4ஆம் தேதி தான் வந்து லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் வந்து கிடையாது. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியலாக இவங்க கொடுத்துருக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கங்க. இந்த இடத்துல உங்களுடைய நேம் தமிழ் அல்லது வந்து இங்கிலீஷில் வந்து எழுதிக்கலாம். அடுத்தது தந்தை அல்லது கணவர் பெயர் என்ன, உங்களுடைய ஜெண்டர், அடுத்தது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய அட்ரஸ். ஸோ அந்த அட்ரஸில் உங்களுடைய கண்டிப்பாக உங்களோட பின்கோடோட வந்து கரெக்டாக வந்து எழுதணும். அதேமாதிரி மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, ஆதார் கார்டு நம்பர், இதுக்கு வந்து ஆதார் கார்டு ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணணும். கல்வி தகுதி, ஸோ இந்த கல்வி தகுதிக்கான மார்க் ஷீட் ஜெராக்ஸ் காப்பி அட்டாச் பண்ணணும். உங்களுடைய ரிலீஜியன் என்ன, அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டியில் உட்பிரிவு என்ன, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறது எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆணையாளர், ஊராட்சி ஒன்றியம், விருதுநகர், இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து டேரெக்டாகவோ அல்லது வந்து ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கொரியர் மூலமாக அனுப்பவே கூடாது. ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக மட்டுமே தான் வந்து அனுப்பணும். ஸ்பீடு போஸ்ட்டும் வந்து அனுப்பக்கூடாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகபட்சம் 18 வயது வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதில் 32 வயது ஜென்ரல் கேட்டகரி, 34 வயது பிசி, எம்பிசி, 37 வயது எஸ்சி எஸ்டிக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் எழுத படிக்க தெரிந்தாலே வந்து போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 8th நீங்கள் படிச்சிருந்தா கூட போதும். சைக்கிள் வந்து ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். அதிகபட்சம் 15,700 அதிகபட்சம் 50,000 வரைக்கும் வந்து சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலகு, விருதுநகர் ஊராட்சி ஒன்றிய தலைப்பு அலுவலக உதவியாளருக்கான காலிப்பணியிடம் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த முழுக்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான ஜாப் அது. அடுத்தது பார்க்குறது டிரைவர் கேட்டகரி, அதாவது ஈப்பு ஓட்டுநர் அப்படிங்கிற கேட்டகரி. இதுக்கு 19,500 அதிகபட்சம் 62,000 வரைக்கும் வந்து சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். லைசன்ஸ் வச்சுருக்கணும். ஒரு 5 இயர்ஸ் ஆகுது. உங்களுக்கு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் குரூப் 4க்கு ஈக்குவலான சேலரி தான். அனுப்பக்கூடிய அட்ரஸும் வந்து சேம் அட்ரஸ் தான். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தனியாக வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஓட்டுநருக்கு தனியான அப்ளிகேஷன் ஃபார்ம், அதே மாதிரி உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு தனியான அப்ளிகேஷன் ஃபார்ம் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி அது கூட ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாம் வச்சு அனுப்பணும். இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ், அதாவது வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு அருமையான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. முன்னணி நிறுவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேலை செய்ய நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, அதாவது மாணவர்களாக இருக்கிறீங்க, அல்லது வந்து பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகளாக இருக்கீங்க, அல்லது வேலை தேடுபவராக வந்து இருக்கீங்க, அல்லது வந்து குறைந்த ஊதியத்தில் வந்து வேலை செய்பவராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் இது. இந்த பார்ட் டைம் ஜாப் மூலமாகவே மாதம் வந்து 30,000 வரைக்கும் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தமிழ் வந்து தெரிந்திருந்தாலே வந்து போதுமானது. வேலை வந்து கண்டிப்பாக இவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த வேலை என்ன வேலை, எப்படி வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறத பற்றின உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் கொடுத்துருக்கேன். மாவட்ட வாரியாக வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த மாவட்டமாக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த லிங்க்கை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் நீங்கள் போயிடுவீங்க. அவங்க வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன ஒர்க்கு அப்படிங்கிறத பற்றின தகவல் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. அல்லது நீங்கள் வந்து கேரளாவாக இருக்கீங்க, அல்லது கர்நாடகாவில் இருக்கீங்க, ஆந்திராவில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து தனித்தனியான லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் போயிட்டு அந்த லிங்க்குள்ளே வந்து போங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.